மூணாவது ஓவர். பவுலிங் டீம்ல இருந்து யாராவது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்கோரர் பக்கத்தில் உட்காந்து நேம் நோட் பண்றது ஈஸியா இருக்கும். அழகான தமிழ் பெயர் அறிவழகன். மூணாவது ஓவரின் முதல் பால். இந்த ஓவரை யார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா முதல் ஓவர் bowling டீம், ரெண்டாவது பேட்டிங் டீம். இது யாருக்கு? அடடா, நோ பால். கொஞ்சம் ட்ரை பண்றாரு, கரெக்டா தலையை குறி வைக்கிறாரான்னு தெரியலையே போலரு. யாரு தலைன்னு தான் பார்க்கணும். கீப்பரா பேட்ஸ்மேனா? ஆஹா, அப்படின்னு அழகான ஒரு பாலு. உள்ள ஆள் இல்ல, ஆக மொத்தத்துக்கு எல்லாருமே ஓ மை காட். இது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா யாராவது ஒருத்தராவது உள்ள போயிருந்திருக்கணும். நோ பால் +2. இலவச அடி கிடைச்சிருக்குது. ஃப்ரீ ஹிட்டா? ஃப்ரீ ஹிட்டா? அம்பையர் தலைக்கு மேல தான் கையை சுத்தி காட்டுறாரு. ஆல்ரெடி பவுலர் தலைக்கு மேல தான் போட்டுட்டு இருக்காரு. கீப்பருக்கு தான் தலை சுத்தது பாவத்துக்கு. லட்டு மாதிரி வந்தாது. ஆனா ரொம்ப ஹைட் ஏறிச்சு. கேட்ச் என்னங்க ஃபுல் டாஸ்? பவுண்டரியை தாண்டலங்க. ஹைட் மட்டும் ஏறி இருக்குது, லாங் ஏறல. பவுண்டரி போறானா பரவாயில்ல, உயரமா அடிச்சு 2 ரன் ஓடுவேன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஃபுல் டாஸ். நோ பாலான்னு பார்த்தோம், ஆனா நோ பால் இல்ல, கீழே தான் வந்திருக்கு. அடுத்த பந்து. அதே ஃபுல் டாஸ்ங்க. சொல்லுங்க கௌதம், கரெக்ட் பாலா? ஓகே, கரெக்ட் பால் சொல்லிருக்காரு. 6 ஓட்டங்கள். நீங்க போன பால் தான் மிஸ் பண்ணீங்க. இந்த பால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி போடப்பட்ட ஒரு பந்து மாதிரி தெரியுது. மன்னிக்கணும், பவுலிங் டீமை வந்து இந்த நேரத்தில் ஏதாவது யோசிக்கணும். ஏன்னா மாத்தி மாத்தி வெறும் ஃபுல் டாஸ் மட்டுமே வந்துகிட்டு இருக்கிற நிலைமையில கண்டிப்பா பிச் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு கணக்கில் இருப்பாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் மாறுது. உங்க ப்ரெடிக்ஷன் என்னைக்கு வின் பண்ணிருக்கு? இந்த மாதிரி ஒரு ஓவர் வரும் நான் எதிர்பார்க்கல. அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு தான் உங்க கண்ணாடி, போன், ஷூ எல்லாம் என்கிட்ட இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்து ஒரு ரன் எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை வந்துச்சு. சோ ரெண்டாவது ஓவர் ஓகே, இந்த பால் நோ பால். லெக் சைடு அம்பையர் காமிச்சிருக்காங்க. எஸ், சக்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து சக்கிங் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் டைரக்டா கொடுக்கலாம். எப்பயுமே பேட்ஸ்மேனும் அப்பீல் பண்ணலாம், அம்பையர் பார்த்தா அம்பையரும் கொடுக்கலாம். நோ பால், கரெக்டா குறி வச்சு அடிச்ச மாதிரி. அடுத்து ஒரு ஃப்ரீ ஹிட். ஓகே, எப்படி போட்டா என்ன? இதுவும் 6 போயிடுச்சு. 6 டிஜே. ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் பாட்டை மாத்துறாரு. பட் ஆனா இங்க வந்து பவுலிங்க கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, பவுலிங் சேஞ்சா. இன்னும் எவ்வளவு ரன் அடிக்கணும் பரத்? எஸ், இன்னும் 15 பந்துல 7 ரன் தான் அடிக்கணும். ஓகே, அண்ட் இங்க ஒரு bowling சேஞ்ச் பார்க்குறோம். வேற bowler மாத்தி இருக்காங்க மிட் ஓவர்ல. சோ 3 பந்து தான் முடிஞ்சிருக்கு. ரெடி ஆவுங்க நெக்ஸ்ட் டீம். எஸ், 7 ரன் மட்டுமே அடிக்கணும். அடுத்த அணியினர் ஃபீல்டிங் டீம் ரெடி ஆகுங்க. நீங்க முதல்ல உள்ள போயிடுங்க. கிளாடியேட்டர்ஸ் ரெடியா இருங்க. ஃபீல்டர்ஸ். எஸ், ஃபீல்டர்ஸ் உடனே உள்ள போயிடலாம். பேட்ஸ்மேன் நீங்க வந்து பேட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்பவே. 7 ரன் தான் அடிக்கணும். தல தோனி ஃபார் எ ரீசன். அடடா, 6 முடிச்சு விட்டாரு. ஃபீல்டர்ஸ் ரெடியா இருங்க. ஒரே ரன்னு, ஒக்கட ரன்னு வேணும். எதுக்குங்க ஒரு ரன் வேஸ்டானா ஓடினா? அதையும் வெளிய அடிச்சாரு 6. எஸ், prediction gone wrong மிஸ்டர் சங்கோ. மன்னிக்கிறேன், நான் prediction குடுக்குற மாதிரி ஐடியா கிடையாது. ஜிகே கிளாடியேட்டர்ஸ் உள்ள போலாம்.
Yes. ப்ரெடிக்ஷனே இதோட கொடுக்கலங்க நானு. வெற்றி பெற்ற டீம் மஹாப் மாமல்ல